ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. மௌனம் கலைத்திருக்கிறது சாகித்ய அகாடமி. கல்பர்கி அப்படிங்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ஒரு மதவெறி கும்பலால் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தேசத்தை உலுக்கியது. அதே போல தாத்ரி சம்பவம் தேசத்தை உலுக்கிய ஒரு அதிர்ச்சிகரமான சகிப்புத்தன்மை குறித்து பல கேள்விகளை எழுப்பிய சம்பவமாக பார்க்கப்பட்டது. இதற்கெல்லாம் எதிர்வினையாற்றும் வகையில் பல சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் விருதுகளை திருப்பி ஒப்படைத்திருக்கிறார்கள். 60 ஆண்டுகால சாகித்ய அகாடமி வரலாற்றில் இதுபோன்று 40 பேர் விருதுகளை திருப்பி ஒப்படைத்திருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வு இதுவரைக்கும் நிகழ்ந்ததில்லை. இது பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் சேர்த்து எழுப்பியிருக்கிறது. ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு சூழல் பெருகி வருகிறதாங்கிற கேள்வியும், அதைத்தான் இந்த விருது திருப்பி கொடுத்து அபாயமணி அடித்திருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும், இதுல ஒரு பேதத்தோடத்தான் எழுத்துலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்று பல செயல்கள், பல சம்பவங்கள், அதிர்ச்சிகர சம்பவங்கள் இவற்றையெல்லாம் சுதந்திர இந்தியா பார்த்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் வெகுண்டெழாத எழுத்துலகம் இப்பொழுது எழுகிறது. இது ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்னு அரசாங்கம் விமர்சனம் செய்கிறது. இந்த நிலையில விருதுகள் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சாகித்ய அகாடமியும் கல்பர்கியுடைய மரணம் சார்ந்து மௌனம் கலைத்திருக்கிறது. விருதுகளையும் திருப்பி எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த விருதுகள் திருப்பி ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் சமூக அக்கறையா, அரசியல் நோக்கமா, இன்னும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். எழுத்தாளர் திரு மா வெங்கடேசன் அவர்கள் இணைகிறார். ஆளும் பாஜகவின் சார்பில் திரு நாராயணன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அதே போல எழுத்தாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு நாராயணன் அவர்களுக்கு. 60 ஆண்டுகால சாகித்ய அகாடமி வரலாற்றுல 40 பேர் விருதுகளை திருப்பி ஒப்படைத்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திராத ஒரு விஷயம். இது உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட்காரங்க, இப்படி குற்றஞ்சாட்டத்தை தாண்டி கலரிங் எவ்ரிபடிஸ் விஷன், இதை தாண்டி இது ஒரு அபாயமணியாக why is the government not taking it serious அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரு அபாயமணியாக கவர்மெண்ட் சீரியஸா தான் எடுத்துக்கும். ஏனென்று சொன்னால், நீங்க சொன்னீங்க சகிப்புத்தன்மை குறைகிறதா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக குறைந்து கொண்டுதான் வருகிறது. குறிப்பாக சில எழுத்தாளர்கள் மத்தியிலே, நீங்க சொன்ன காங்கிரஸ் இடதுசாரி சிந்தனையாளர்களிடையே, முற்போக்கு எழுத்தாளர்களிடையே சகிப்புத்தன்மை, நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பிரதமராகிவிட்டார், பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது என்கின்ற காரணத்தினாலே அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாததால் இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இதற்கு எதிர்வினை ஆற்றோன்னு விருது கொடுக்கும் பொழுது நரேந்திர மோடி அரசாங்கத்தை பிடிக்கல, இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க, காங்கிரஸ்காரங்க அப்படின்னு அந்த ஒரு எதிர்ப்பை உதாசீனப்படுத்துவது அப்படிங்கிறது, இப்படி எதிர்ப்பு தெரிவிப்பதுங்கிறது ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அவங்க யாரும் வன்முறையில இறங்கல. வழங்கப்பட்ட விருதுகளை டோக்கன் திருப்பி ஒப்படைக்கிறாங்க. இத நீங்க சீரியஸா எடுத்துக்காம அவங்களுக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு, அதாவது 1989ஆம் ஆண்டு 14ஆம் தேதி செப்டம்பர் கோட்டா ராஜஸ்தான்ல 30 பேர் இறந்தார்கள். அதுபோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கலவரங்கள், இதுவரையிலும் 17,874 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மத கலவரங்களால் எல்லா இதுலயுமே காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள், மத்திய அரசு ரெண்டுத்திலுமே காங்கிரஸ் இருக்கு. அப்பெல்லாம் ஏன் உங்களுக்கு தோணல? ஒண்ணு. இரண்டாவது, ஒரு தவறான புரிதலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கர்நாடகால குல்பர்கி விஷயத்துல சாகித்ய அகாடமி விருதை திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னவர்கள், கர்நாடக அரசு அந்த கொலையை செய்தவர்களை கண்டுபிடிக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அதை திருப்பி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த செயல், அதுக்கப்புறமா நம்ம கணேஷ் தேவி என்கின்ற ஒரு முக்கியமான நபர், அதே போல அசோக் வாஜ்பாயி, இது போல 40 பேர் ஒப்படைச்சிருக்காங்க.
40 பேர்ல குறைஞ்சது 25 பேர் இல்ல 30 பேர் இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான். இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாரும் சகிப்புத்தன்மை அவர்களிடத்தில் இல்ல. இன்னைக்கே செய்யல, இன்னைக்கே இல்ல. ஹரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்டுக்கும் சாகித்ய அகாடமி விருதுகளுக்கு சம்பந்தம் இல்ல. அது ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இவங்களால இப்ப இந்த வேர்ல்டு ஹிந்தி கான்பரன்ஸ் ஒன்று நடத்தினாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னால. அதுல இவர்களை அழைக்கவில்லை என்று இந்த 40 பேர் ஒரு 30 பேர் குறைய சொல்லிருக்காங்க. அது உங்களோட யூகம். அதனால இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். அதனால செய்யறாங்க. அது உங்களோட யூகம் தானே. என்னோட யூகம் எப்படி இருக்கும்? அவங்க they have raised their voice. அது ஒரு எங்களையும் கூப்பிடல, இதை கூப்பிடணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்ப எல்லா சாகித்ய அகாடமியினரும் கூப்பிட்டாங்களா? எல்லாரையுமே பெயிண்டிங் இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க, இடதுசாரிக்காரங்க. வாஜ்பாய் ஆட்சியில விருது பெற்றவர்களும் இதுல அடக்கம். சரிங்க, வாஜ்பாய் ஆட்சியில கம்யூனிஸ்ட் விருது கொடுக்க கூடாதா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அதாவது ஒரு விஷயம் புரியுங்க. கணேஷ் தேவின்னு ஒருத்தருக்கு நல்லா சார், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கணேஷ் தேவி இரண்டாவதா திருப்பி கொடுத்துறாரு. விருது வச்சிட்டு இருக்கிறவங்களா பாஜக? எதுங்க விருது வச்சிட்டு விருது? அப்ப அப்படியே வச்சுங்க. அப்ப அவங்க ஏன் பண்ணல? நான் என்ன கேட்கிறேன், அவங்க செய்யல. 17,897 பேர் செத்து போயிருக்காங்க மத கலவரங்கள்ல. ஏன் அவங்க இதனால வரைக்கும் திருப்பி கொடுக்கல? ஏன் வேற வன்முறை கலவரமே நடக்கலையா? மத கலவரம் நடக்கலையா? ஏன் மூடுபித்திரியில இருந்து போய் மூடுபித்திரியில படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஒருவர், பூஜாரின்றவர். அப்ப அதற்கு யாரும் வாய்ஸ் கொடுக்கல, யாரும் கேட்கலையே. ஊடகங்களோ இல்ல அரசியல் கட்சிகளோ இந்த எழுத்தாளர்களோ கேட்கல. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் விருது திருப்பி கொடுத்தாங்க? உங்களுக்கு உரிமை, எல்லாருக்கும் உரிமை இருக்கு விமர்சனம் செய்யறதுக்கு. ஆனால் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஏன் யாரும் விருது திருப்பி கொடுக்கல? திரு செந்தில்நாதன் அவர்கள்ட்ட எடுத்து போகும்போது அரசாங்கம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான், தி அவுட்ரேஜ் இஸ் செலக்டிவ். ஒரு பேதத்தோட இந்த ஒரு அவுட்ரேஜ் இருக்கு. இது போன்ற கலவரங்கள், இது போன்ற சகிப்புத்தன்மை அறவே அற்று போன தருணங்கள் இந்த நாட்டில் வருத்தக்கூடிய வகையில பலமுறை நடந்திருக்கிறது. பாஜக ஆட்சியோ, காங்கிரஸ் ஆட்சியோ, ஜனதா ஆட்சியோ நாடு முழுக்க நடந்திருக்கு. அப்பெல்லாம் வெகுண்டெழாதவர்கள் இன்று வெகுண்டெழுகிறார்கள். அதுவும் இவ்வளவு எண்ணிக்கையில் எழுறாங்க அப்படின்னா இதுல ஒரு நோக்கம் இருக்குங்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையோ இல்லையோ அதுல ஒரு முகாந்திரம் தென்படுது இல்லையா? என்ன நோக்கம் நாம பாத்துருவோமே. இந்தியா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க எழுத்தாளர்கள் புத்தகம் எழுதி கோடி கோடியா சம்பாதிக்கல. அவர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுக்க எழுதிய எழுத்துக்களுக்கு அதிகபட்ச அங்கீகாரங்கிறது ஒரு சாகித்ய அகாடமி அவார்டு தான். இதுவரையில இந்தியாவில் அதுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எழுதி ஒரு நல்ல பேர் எடுத்து வாங்கின ஒரு விருதை ஜஸ்ட் லைக் தட் திருப்பி கொடுத்துடணும், இல்ல அவர் கொடுக்கிறாரு அதனால நான் கொடுக்கணும்னு வந்திருக்க மாட்டாங்க. முதல்ல இவ்வளவு நாள் நான் வர அந்த கேள்விக்கு வரேன். அதனால முதல்ல இந்த திருப்பி கொடுக்கக்கூடிய சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு எழுத்தாளர் பல ஆண்டு காலம் ஒரு நல்ல எழுத்தாளரா விளங்கி பல்வேறு விதமான விமர்சனங்கள்லாம் தாங்கி வளர்ந்த பிறகுதான் அவர் முடியெல்லாம் நரைச்ச பிறகுதான் இங்க சாகித்ய அகாடமி கொடுப்பாங்க. அப்போ இங்க என்ன, அதாவது குல்பர்கியினுடைய கொலைக்கு பிறகு நடந்த ஒரு செயல்பாடு, ஒரு நயனதாரா சேகர் முதல்ல ஒரு விருதை திருப்பி கொடுக்கறாங்க. அதை இந்த அரசாங்கம் எப்படி எதிர்கொள்கிறது? இல்ல அதன் பிறகு அதை பற்றி விமர்சனங்கள் நாட்டில் ஒரு மோசமான நிலைமை உருவாக்கிட்டு சொல்லி எழுத்தாளர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க. சம்பவம் மிகவும் மோசமானது. அது போன்ற மிக மோசமான சம்பவங்கள் நான் சொல்றேன், நீங்க முடிச்சிருங்க. அதாவதுங்க, நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு மோசமான சம்பவத்துக்கும் விருதை திருப்பி கொடுக்கணும்ன்ற அடிப்படையில் இது நடக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதற்கு மட்டும் இவ்வளவு சொல்றேன். ஏன்னா ஒரு எழுத்தாளர் இந்த ஒரு நிலைமையை பொறுக்க முடியாம திருப்பி கொடுக்கும் போது அது மற்ற எழுத்தாளர்களுக்கு அது தொடர்பான அக்கறை நிச்சயமா வருது. ஆனா அரசாங்கம் மிக மோசமாக எதிர்கொண்டால் அந்த எழுத்தாளருக்காக கூட, அந்த பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு சாலிடாரிட்டி அடிப்படையில கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பரவுது. எப்பவுமே இப்போ ஒரு சமூகத்தில் எப்பவுமே சில பிரச்சனைகள் சில சமயங்கள்ல தான் வெடிக்குது.
எப்பவும் பிரச்சனை நமக்கு இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல தான் வெடிக்குது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 2009 பெரிய இனப்படுகொலை நடந்தது, தமிழ்நாடு சும்மா தான் இருந்தது. ஆனா 2013 பாலச்சந்திரன் படம் வந்த உடனே வெடிச்சது. கேட்கலாம் ட்ரிகர் பாயிண்ட் இருந்திருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. 2013 பாலச்சந்திரன் சேனல் 4 வீடியோ வெளியில வந்த பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பு எழுது, மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 2009 இல்லாத எழுச்சி தமிழ்நாட்டில இருந்து. ஏன் 2009 தமிழின உணர்வு எங்க போச்சு அப்படின்னு நம்ம யாரும் கேட்கல. சோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஏற்படுது, ஒரு எழுத்தாளர் செய்யறாங்க, அதுக்கு ஒரு சாலிடாரிட்டி பெருகுது. அன்னைக்கே செய்யல, அதுக்கு முந்தின நாள் ஏன் செய்யல கேட்கலாம். பட் ஆனா ஒரு ட்ரிகர் பாயிண்டின் அடிப்படையில அது வெகுண்டு எழுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இஸ் நாட் கன்வின்சிங். இத நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் இல்ல இடதுசாரி எழுத்தாளர்கள் தான் சாகித்ய அகாடமியில வந்து ஒரு 95% அதிகமா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லோருமே இந்த பாஜக அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லிட்ட உடனே நீங்க கேளுங்க. 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச உடனே மிக பெரிய அளவுல இவங்க எல்லோரும் அவருக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. யார் சாகித்ய அகாடமி விருது பெற்று இன்னைக்கு யாரெல்லாம் திருப்பி கொடுத்தாங்களோ அதுல 3/4 பேர் வந்து மோடிக்கு எதிராக வேலை செய்தார்கள், கேம்பெயினும் பண்ணாங்க அவங்க. அப்போ ஒரு சாகித்ய அகாடமி எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர்கள் ஒரு சாகித்ய அகாடமி வாங்கினாரு. அவர் மோடிக்கு ஆதரவா ஒரு கருத்தை சொல்றார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் அந்த டைம்ல. அப்போ இந்த எழுத்தாளர்கள் எல்லோருமே அவரை எதிர்க்கிறார்கள். நீங்க எப்படி வந்து மோடிக்கு ஆதரவா நீங்க கருத்து தெரிவிக்கலாம் என்று அவரை மிரட்டும் துணியில எல்லோரும் கையெழுத்து போட்டு அவரை மிரட்டுகிறார்கள். அப்போ அந்த எழுத்தாளருக்கு அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் மேல வழக்கு போட்டார்கள். அப்ப இவருடைய எண்ணம் என்னன்னா, இந்த பாஜக அரசாங்கத்தின் மேல யார் எந்த எழுத்தாளரும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிடக்கூடாது என்ற எண்ணம் இந்த சாகித்ய அகாடமி எழுத்தாளருக்கு தொடர்ந்து இருந்தது. அதற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பொதுமைப்படுத்த தெரியல, எழுத்தாளர்கள் ஜோடி குரூஸ்க்கு எதிராக கையெழுத்து போட்டு அவரை மிரட்டினார்கள். அதற்கு பிற்பாடு இந்த எல்லாருமே விருது பெற்றவர்கள், இடதுசாரி எழுத்தாளர்கள், இடதுசாரி எழுத்தாளர்கள் இருக்காங்க, வலதுசாரி சிந்தனைகள் கொண்டவர் இருக்காங்க. வலதுசாரி எழுத்தாளர்கள் யாருமே இல்ல. இல்லாம இருந்திருக்கலாம். 250 பேர் சாகித்ய அகாடமி அதுல வந்து இந்த 40 பேரும் இப்போ இதே சாகித்ய அகாடமி 8 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ அப்புறமா ஆயிரக்கணக்கான 40 பேர் தான் கொடுத்திருக்காங்க. மீதி பேர்லாம் இப்ப மோடிக்கு சப்போர்ட்டா? அதுதான் அர்த்தம். இவருடைய இது வந்து ஒரு எழுத்தாளர் மாஃபியாவா செயல்படுறாங்க. இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட இல்லங்க, நான் சொல்லிடுறேங்க. அது சார்ந்த கேள்விதாங்க கேட்கிறேன். இடதுசாரி எழுத்தாளர்களும் கூட சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க கூட திருப்பி கொடுக்காதவங்க இருக்கிறாங்க, ஜனாதிபதி மடல் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட், கொடுக்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். அதையே இவ்வளவு இது வந்து மோசமானது, இது வந்து இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க கம்யூனிஸ்ட்காரங்க கட்சிகள்ல இல்லாதவங்களுக்கு ஒரு முத்திரை கொடுக்கிறது, இவங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரானவங்க போல ஒரு பெயிண்ட் பண்ற ஒரு முயற்சி நடக்குதோ? இல்ல, அதுதான் சொல்றேன். அப்போ ஜோடி குரூஸுக்கு நீங்க எந்த அடிப்படையில எதிர்ப்பு தெரிவிச்சார்கள் இவங்க? இப்ப இன்னைக்கு விருது திருப்பி கொடுத்தவங்க ஜோடி குரூஸ்க்கு எந்த அடிப்படையில நீங்க வந்து மோடிக்கு வந்து ஆதரவு தரக்கூடாது என்று எந்த அடிப்படையில் அவர் கொடுத்தாங்க? ரெண்டாவது என்னன்னா, இவர்கள் வந்து ஒரு திட்டமிட்டு மோடி வந்து விட்டார், இவர்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வது என்று தெரியாம இவர்களே சில ஒரு சம்பவங்களை உருவாக்கினார்கள். 2-3 சம்பவம் மட்டும் நான் சொல்றேன். யாரெல்லாம் மோடிக்கு இந்த சகிப்புத்தன்மைக்காக எதிர்க்கிறார்களோ அவர்களை பற்றி நான் சொல்றேன் பாருங்க. துரை குணா அவர் வந்து இந்த ஊரார் வரைந்த ஓவியம் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அது வந்து அவர் ஒரு தலித். அவர் எழுதும் போது அந்த ஊர்ல வந்து அந்த புத்தகத்தை வெளியிட கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து அடிச்சு ஊரை விட்டு துரத்திட்டாங்க அவரை. அவர் வந்து இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவர். அவர் விருது இல்லங்க, அவர் எழுத்தாளர். அவர் இல்லங்க, நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் வந்து நான் என்ன சொல்ல வரேன். ஒரு பார்வை இருக்கும், துரைக்குள்ள நம்ம கேள்வி இது பின்னாடி நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதாவது என்னன்னா, இவர்கள் எந்த நோக்கத்திற்காக இவர்கள் பின்னாடி வேலை செய்திருக்கிறார்கள் அதை புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். இந்த துரைகுணா அந்த புக்கு அந்த புக்கை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரை விட்டு துரத்தி விட்டார்கள். அப்போ இந்த 2 பேர் அதுல முக்கியமா சொல்லணும். அதுல ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தங்கராஜன் ஒருத்தர். அவர் வந்து பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா
நம்ம கேள்வி சாகித்ய அகாடமி பின்னாடி இல்ல பின்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. நீங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். என்னுடைய துரைகுணாவுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கலாம், அவருக்கு எதிராக சில செயல்பட்டு இருக்கலாம். பட் அதையும் இந்த ஒரு நிகழ்வையும் நம்ம தொடர்பு படுத்துறோம். சொல்ல வரேன், நீங்க வந்து குறுக்க கேள்வி கேட்டா எப்படி நான் சொல்றது? மற்றவங்களும் பேசணும். என்னன்னா அந்த புத்தகத்தை எதிர்த்தார்கள் கம்யூனிஸ்டுகள். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அந்த புத்தகத்தை எதிர்த்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனா இவர்கள் என்ன தெரியுமா பிரச்சாரம் செய்தாங்க? இந்த இந்துத்துவவாதிகள் இந்த புத்தகத்தை எதிர்த்தார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை செஞ்சாங்க. ஒரு தலித் எழுதின புத்தகத்தை இந்துத்துவவாதிகள் எதிர்த்தார்கள். எதிர்த்தது கம்யூனிஸ்டுக்காரங்க. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கம்யூனிஸ்டுக்காரரு. அதுக்கு அணிந்துரை கொடுத்தவர் வந்து அதற்கும் இல்ல சொல்ல வரேங்க. இப்போ சார் நான் வந்து சம்பவம் ஒரு 3 சம்பவம் சொல்லிடுறேன். இந்த 3 சம்பவத்துக்கும் சாகித்ய அகாடமி விருதை ஒப்படைச்ச 40 பேருக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இல்ல இல்ல இதுக்கு பின்னாடி வேலை செய்தவர்கள் இதை எப்படி நீங்க நீங்க எல்லாத்தையும் பேசணும், நானும் எல்லாத்தையும் பேச முடியும். இல்ல என்கிட்ட ஒரு 500 சம்பவம் இருக்கு பேசவா? இல்ல இந்த ஐசோலேட்டட் சம்பவம் இதற்கு இன்டென்ஷன் இருக்கு, ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அப்படிங்கறது திரு வெங்கடேஷனுடைய பார்வையா பார்க்கிறேன். மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நிச்சயமா மறுக்க முடியாது, இந்த மாதிரி விருதுகளை ஒப்படைப்பது அவர்களுடைய உரிமை அப்படின்னு. அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய காரணங்களையும் நிச்சயமாக சகிப்புத்தன்மை அற்ற நிலைமையை நிறைய பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு விமர்சனத்தை நம்ம புறந்தளிட முடியாது. இந்த நாட்டுடைய அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்ட போது, the fundamental rights of the Indian citizen போன போது, எமர்ஜென்சி போன போது சாகித்ய அகாடமி விருது வாங்கி யாரும் விருது திருப்பி ஒப்படைக்கல. குஜராத்ல கலவரம் நடந்த போது, இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது ஒப்படைக்கல. இந்த நாட்டுல 1000 கலவரங்கள் நடந்திருக்கின்றன. இன்னைக்கு கல்பர்கிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கொடுமை நாட்டுல 1000 பேருக்கு நடந்திருக்கிறது, பல எழுத்தாளர்களுக்கு நடந்திருக்கிறது. அன்னைக்கெல்லாம் எழாத எதிர்ப்பு இன்னைக்கு எழுமானால் நிச்சயமா the timing, the intention will be questioned. இந்தியாவில் எதிர்ப்புகளினுடைய வரலாற்றை நாம் தொகுக்க வேண்டும் என்றால் எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் எதற்கு எப்படியெல்லாம் எதிர்வினையாற்றினார்கள் என்று பேசுவதற்கு எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தீர்கள் என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் எந்த விதமான எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள், யாரெல்லாம் சிறைக்கு போனார்கள், யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்பதையெல்லாம் சொல்ல முடியும். இப்போதல்ல, இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே சொல்ல முடியும். ஆனால் நான் இந்த விஷயத்துடைய போக்கல் பாயிண்ட்டுக்கு நான் வர விரும்புகிறேன். சாகித்ய அகாடமி 40 வருஷம் 40 வருஷம் வரலாற்றுல ஏன் ஒருத்தர் இந்த மாதிரி சம்பவத்துக்கு கொடுக்க? ஏன்னா ஒரே நேரத்தில் தொடர்ச்சியா எழுத்தாளர்கள் இப்படி கொல்லப்பட்டது, சிந்தனையாளர்கள் கொல்லப்பட்டது 40 வருஷத்தில் நடக்கல, இப்பதான் நடக்குது. தஸ்லிமா நஸ்ரீன் தாக்கப்பட்ட போது ஏன் ஒருத்தர் கொடுக்கல? திரும்ப சொல்றேன், தஸ்லிமா நஸ்ரீன் வெளியேற்றப்பட்ட போது இந்தியாவில் எழுத்தாளர்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று நீங்கள் நிரூபிக்க முடியுமா? இந்தியா பெருமைப்படக்கூடிய சொல்லி முடிச்சு, அதாவது நான் ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சோன்னு சொல்லி முடிச்சோன்னா நீங்க கேள்வியை கேளுங்க. இந்த விருதுகளை திருப்பி கொடுப்பது மட்டும்தான் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். இதை அவர்கள் கடந்த காலத்தில் செய்யாமல் வேறு போராட்டங்களை நடத்தியிருப்பதாலேயே அந்த போராட்டங்கள் எல்லாம் இல்லை என்று ஆகிவிடுவா. எம்.எஃப். ஹுசேனுக்கு நடந்த அநியாயத்தின் போது இந்த விருது திருப்பி கொடுக்கப்படல, பாதுகாக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது ஏன் திருப்பி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இது வெறுமனே ஒரு சம்பவம் தொடர்பான விஷயம் அல்ல. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, மோடி வந்து பிரதமரா இருக்கிறதுனால அதை பிடிக்காத எழுத்தாளர்கள் எல்லாம் இதை செய்யறாங்க அப்படின்னு ஒரு தோற்றம் தொடர்ந்து உருவாக்கப்படுது. வாஜ்பாய் காலத்துல நீங்க சொன்னது மாதிரியோ குஜராத் கலவரம் நடந்தது, அப்ப எழுத்தாளர்கள் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல? அதுதான் சொல்ல வர்றேன். அது குஜராத்ல நடந்தது ஒரு தனி சம்பவமாக பார்க்கப்பட்டது. ஆனா நாடு முழுக்க இந்த ஒரு வருஷமா புத்தகங்கள் தடை செய்யப்படுது. இதை சொல்லி முடிச்சிடுறேன், புத்தகங்கள் தடை செய்யப்படுது, எழுத்தாளர்கள் கொல்லப்படுறாங்க ஒவ்வொரு நாளும். இது வாக்கியங்களை முடிக்க விடுங்க. அப்போ ஏன்னா அவர் ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு. என்னோட பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ண விடுங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ரைட்டர்ஸ் வந்து தன்னுடைய ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் சூஸ் பண்றாங்க. உதாரணமா இதே சென்னையில குஜராத் கலவரத்திற்கு எதிராக நாங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்துட்டு ஒரு கேம்பெயின் நடத்தினோம் 2002. ரைட்டர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, மிகப்பெரிய ரைட்டர்ஸ் வந்து பேசினாங்க, பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடத்தினோம், குஜராத் ரிலீஃப் ஃபண்டுக்கு மணி கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சோம். இவ்வளவு நடந்தது. ஆனா நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, நிர்பயா வழக்கு நீங்க எடுத்துங்க. அன்னைக்கு நிர்பயா வழக்குக்காக ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு கொந்தளிப்பு டெல்லியில ஏற்பட்டுச்சு.
பாஜகவால அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு முன்னின்று அதை நடத்தினாங்க. இதை வந்து பாலியல் கொடுமைகள் அதிகரிச்சிருச்சு, பாலியல் வன்முறைகள் அதிகரிச்சிருச்சுன்னு. அதை நீங்க வெறுமனே காங்கிரஸ்க்கு எதிரான போராட்டமா மட்டும் தான் பாப்பீங்களா? நிச்சயமா பார்க்க முடியும். அதே மாதிரி அண்ணா சார் ஊழலுக்கு எதிராக போராடினாரு. அப்ப ஊழலுக்கு எதிராக இது பிஜேபிக்கு எதிரான போராட்டம் நான் சொல்லல. நீங்க சொல்லல, உங்க கேள்வி இல்ல. அவங்களுடைய கேள்வி எம்எஃப் ஹுசைன்ங்கிற ஒரு கலைஞர் வந்த போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்த போது அன்னைக்கு விருது ஏன் திருப்பி கொடுக்கப்படல? அன்னைக்கு ஏன் கொடுக்கப்படல? இது வந்து ரொம்ப ஒரு கேள்வி நீங்க இவ்வளவு எளிமைப்படுத்தி கேக்குறீங்கன்னு தெரியல. இல்ல ஒண்ணு இல்லங்க. தீபா மேத்தா வந்துட்டு தாக்கப்பட்டப்ப, எம்எஃப் ஹுசைன் வந்து தாக்கப்பட்டப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் எழுத்தாளர்களும் தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கும் சாகித்ய அகாடமி வீட்டுல வச்சிருந்தாங்க. அன்னைக்கு வீட்டுல வச்சிருக்கலாம், அன்னைக்கு விருத வீட்டுல வச்சுட்டு வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல இந்த ஒரு சம்பவம் நடந்தோம்னா முதல்ல என்னன்னா, ஏன் வந்து நிர்பயா இது அந்த மருத்துவமனை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி இந்தியாவோட பாலியல் பலாத்காரமே நடக்கலையா? அன்னைக்கு எழுந்த இயல்பான கேள்வி இல்ல. அதே விஷயம் தான், ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுறது, ஒரு விஷயம் தொடர்ச்சியா நடக்குது. ஒரு இதுல வந்து ஒரு அரசு வந்து இன்சென்சிட்டிவா இருக்கு சார். தஞ்சம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு மொமெண்டம் இல்ல. இன்னைக்கு யார் இதை பண்றாங்க? அன்றைய காங்கிரஸ் அரசு மீது வழக்கு போட்டது. அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. தஸ்லீமா நஸ்ரீன் தாக்கப்பட்டார். அதாவது அன்னைக்கு மொமெண்டம் இல்லையா? இல்ல, அதாவது அசீம் திரிவேதிங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவருடைய கருத்து சொல்றது அன்னைக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1.5 வருஷங்கள்ல மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக மதவாதம் சார்ந்த விவாதங்களும் மதவாதம் சார்ந்த ஒரு அஃபென்சிவான ஒரு கமெண்ட்ஸும் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ நடந்த சம்பவத்தின் போது அன்றைய காங்கிரஸ் அரசு, அன்றைய உள்துறை அமைச்சர் தான் நியாயப்படுத்தினார். நடந்த அன்னைக்கு ஏன் விருது கொடுக்கல? அன்னைக்கு ஏன் மொமெண்டம்? இன்னைக்கு ஏன் மொமெண்டம் கேட்டீங்கன்னா, அது எல்லாமே ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்ஸா இருந்தது. குஜராத்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, இதுவரைக்கும் நீங்க விருதை திருப்பி கொடுத்த விஷயம் உங்களை இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு காரணம் இல்ல. விருது அதாவது உலக வரலாறு கேள்வி 40 வருஷமா கொடுக்க 60 வருஷம் வரலாறு இருக்கு. 60 வருஷமா கொடுக்கல, திடீர்னு இவ்வளவு என்ன பண்றீங்கன்னா, அன்னைக்கு விருதை கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்தாங்க, அதனால உள்நோக்க முடியாது. இப்படி ஒரு பண்ணது இல்ல. விருது விருதை திருப்ப அவங்களுடைய உரிமையோ, விமர்சனம் வைப்பது எல்லாருடைய உரிமை. நீங்க சொன்ன எல்லா இன்ஸ்டன்ஸ்லயுமே ரைட்டர்ஸ் வந்து சைலண்டா இருந்தாங்க நீங்க சொல்ல வரீங்களா? வீட்டுல விருதை வச்சுக்கிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன்னா, அன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தது. இன்னைக்கு அந்த இது வாஜ்பாய் பீரியட் இருக்கு இல்லையா, குஜராத் நடந்தப்ப பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தது. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுனால இவ்வளவு பேர் பண்றாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு அதை பண்ணிருக்கணும். நீங்க கேக்குறீங்க, காங்கிரஸ் அவங்க என்ன சொல்றாங்க? பிஜேபி காங்கிரஸ்ல வரல. இப்ப நரேந்திர தபோல்கர் கொலை மகாராஷ்டிரால நடந்தது. இன்னைக்கு வந்து கால்பரிக கொலைக்காக நீங்க கொடுக்குறீங்க. அந்த கொலைக்காக அந்த இதே போன்ற கும்பல் மேலதான் அன்னைக்கும் குற்றச்சாட்டு. அன்னைக்கே விருது கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசு என்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக வகுப்புவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற ஒரு அரசு. அன்றைய அரசு நான் சொன்ன இந்த ஒரு பட்டியலிட்ட பல சம்பவங்கள்ல இட் வாஸ் இன் மெனி டைம்ஸ் கொல்யூடிங் வித் எம்எஃப் ஹுசைன் சம்பவத்தில் எம்எஃப் ஹுசைனுடைய கருத்து கேந்திரத்துக்கு ஆதரவா இந்திய மத்திய அரசு இருந்ததா, அந்த மாநில அரசு இருந்ததா? ஒரு விஷயம் இருங்க, எம்எஃப் ஹுசைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசு அவர் நாடு கிடைச்சா, அவர் கத்தார் நாட்டுல குடியுரிமை பெற வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டது. அவரை இங்க இருக்க விடாம பண்ணது யாரு? அவர் மேல வழக்கு தொடர்ந்தது அன்றைய மாநில காங்கிரஸ் அரசு. அவர் மேல வழக்கு, அவருடைய கருத்துரிமையை பாதுகாக்காம கும்பல் வந்து எதிர்த்ததோ அதற்கு அவர் மேல வழக்கு போட்டது காங்கிரஸ் அரசு. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காது காங்கிரஸ் அரசு. தஸ்லீமா நஸ்ரீன் தாக்கப்பட்ட போது அதன் மீது நடவடிக்கை எடுக்காத அரசு அன்றைய காங்கிரஸ். அன்னைக்கு இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு நடந்த இந்த எல்லா இன்சிடென்ட்டுக்காகவும் குரல் கொடுத்தவங்களும் சண்டை போட்டவங்களும் ரைட்டர்ஸ் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு ஏன் இது ஒரு வேவா மாறுதுன்னு நீங்க பாக்கணும். அன்னைக்கு வந்து இந்த இன்சிடென்ட்ஸை விட 100 மடங்கு இன்னைக்கு பிரஷர் வந்து இந்த சொசைட்டி மேல இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது புத்தகங்களை தடை பண்றாங்க, ரைட்டர்ஸை கண்டினியூஸா கொலை பண்றாங்க, ஒரு மைனாரிட்டிஸ்க்கு எதிராகவும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் தினமும் ஒரு அஜெண்டாவை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இவ்வளவு நடக்கிறப்போ நாடு முழுக்க எழுத்தாளர்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமை, பேசுவதற்கான உரிமை நசுக்கப்படுகிறது என்ற ஒரு சூழல் உருவாகுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த காலத்துல பல தவறுகள் நடந்திருக்கு, குற்றங்கள் நடந்திருக்கு.
அதுக்கு அதனால ப்ரொடெஸ்டிங் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த குற்றத்தினுடைய தன்மை பல மடங்கு அதிகமாயிருச்சு. இன்னொன்னு பாருங்க, இந்த போராட்டத்தை ஏன் நீங்க இவ்வளவு டிஸ்டர்பா எல்லாரும் பாக்குறாங்கன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை பற்றி நாடாள தடவை அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்த விருதை திருப்பி கொடுக்கிறது உருவாக்கி. அதனாலதான் இவர்கள் இவ்வளவு டிஸ்டர்ப்டா அந்த எழுத்தாளர்களா கொச்சப்படுத்துறாங்க. ஒன்னே சொல்லுங்க, இந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒரு மூவ்மெண்ட் மாதிரி சித்தரிக்கிறாங்க இல்லையா, இதே ஒரு மிகப்பெரிய பொய். ஏன்னா இவர்கள் எல்லோருமே ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாதவர்கள், சிந்தனை ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மொழி ரீதியாகவும். ஆனா இவங்களை ஏதோ ஒரு கட்சி மாதிரியும் ஒரு இயக்கம் மாதிரியும் பாக்குறதன் வழியா அவர்கள் கொச்சைப்படுத்துறாங்க. இந்த உண்மையான விஷயத்தை அவங்க பார்க்கவே இல்லை. இவங்க ஃபைட் பண்றாங்கன்றத மூடி மறைக்க விரும்புறாங்க. ஐ டேக் யுவர் பாயிண்ட். நான் இடைவெளி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன். இந்த கலாச்சாரத்தை ஐயோ விருதி திருப்ப கொடுத்துட்டாங்க, எப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு வெகுண்டறீங்க, வருத்தப்படுறீங்க, கோபம். யாரும் வருத்தப்படல, யாரும் வெகுண்டறல. யார் வருத்தப்பட்டது, யாரும் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சரியான வருத்தப்படுறது வெகுண்டதுங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன அட்டானமஸ் பாடி, அது அட்டானமஸ் பாடி சாகித்ய அகாடமி, இவங்க திருப்பி கொடுக்குறாங்க. பட் மை क्वेश्चन இஸ், இந்த மாதிரி விருதை திருப்பி பெறுவதை பத்தி இந்த விமர்சனம் செய்றீங்கல்ல, விருதை எடுத்துப்போ அப்படிங்கிற பேச்சு உங்களால் பேசப்பட்டது. சாகித்ய அகாடமி தான் சொல்லிருக்குது. நீங்க சாகித்ய அகாடமி தான் சொல்லிருக்கு. பாரத் ரத்னா விருது நாம எல்லாம் பெருமைப்படக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் ஃபேமிலி பாரத் ரத்னா எனக்கு வேண்டாம் சொல்லும்போது அது கேவலம் இல்லையா? அதுக்கு எங்க போனாங்க? கேள்வி உள்வாங்கிக்கோங்க. நாம எல்லாம் பெருமைப்படக்கூடிய நோபல் விருது பெற்ற அமர்த்தியா சென் மோதியை ரொம்ப ஓவரா விமர்சனம் செய்றார். நாங்க பாஜக ஆட்சி வந்தா அவருடைய விருதை திரும்பி பெறுவோம் அப்படின்னு பேசியது உங்களுடைய நாடாளுமன்ற. புரியுது இல்ல? அப்போ ஒரு 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 பிரதமர் திருப்பி கொடுத்தா மட்டும் திட்டுவாங்களா? நான் என்ன கேட்கறது தெரியுமா? அவமானம் கிடையாது. இந்த நாட்டினுடைய எழுத்தாளர்கள், இந்த நாட்டினுடைய கலைஞர்கள் நாராயணன் திருப்பி தருவது குற்றம் என்றால், இல்லாட்டி அதை வந்து ஒரு கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் மட்டும் செய்வாங்க. கலரிங் எவ்ரிபடிஸ் விஷன். நாட்டுடைய உயரிய விருது அது எதிர்கட்சி எம்பியா இருந்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா மோடி பேசுறாரு, கையை பிடிச்சி தடுக்க முடியுமா? கொடுக்காது இல்ல சார். பாரத் ரத்னா விருது உயர்ந்த விருதை பெற்றவர்கள் நல்ல நூலை படித்திருக்கிறார்கள். பாரத ரத்னா விருதை திரும்ப எடுத்து போட்டு பேசுறாரு. தவறா சொல்ல யார் பேசுறாங்க? சந்தன் மித்ரா. அப்புறமா அவர் இப்ப அரசாங்கத்தில் என்னவா இருக்காரு? நாடாளுமன்ற என்ன சார் அரசாங்கத்தில் என்ன இருக்காரு பொறுப்புல? நரேந்திர மோடியை வெட்டி போட்டு இந்த மாதிரி மனோபாவம் உங்களாலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கீங்க. இல்ல ஹரி, இதுல ஒரு விஷயம் மினிஸ்டர் பேசுறா, நீங்க ஒரு கேள்வி வச்சுட்டு நீங்க எதிர்பார்க்கிற பதில் நான் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க சொன்னார் இல்லையா, இப்படி எல்லாம் நீங்க ஒரு கட்சிக்குள்ள சுருக்காதீங்கன்ட்டு. இங்க தமிழ்நாட்டில் டேவிட் செல்வராஜ் தொல்லுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அவர் கம்யூனிஸ்ட். வெங்கடேசன் அவர் சிபிஐஎம், என்ன கோட்டம், காவல் கோட்டம். இருங்க, புவியரசு அவர் கையொப்பம், அதாவது 2009. அதே போல மேலாண்மை பொன்னுசாமி 2000. இவங்க அத்தனை பேருமே சாகித்ய அகாடமி வின்னர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. இவங்க அத்தனை பேருமே தான் இப்ப குரல் கொடுக்கறாங்க. இவங்க அத்தனை பேரும் சிபிஎம் இல்லன்னு மறுக்க முடியுமா? நம்ம அதே போல ஐயா அதே போல சொல்றேன். அதே போல இந்த நம்ம கணேஷ்
திரு செந்தில்நாதன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு சாகித்ய அகாடமி இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருடைய மரணத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நிச்சயமா யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு அநியாயமான சம்பவம். எழுத்தாளர்களும் இதை கண்டிச்சு விருதையும் திருப்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த அகாடமி எங்க போனது? தமிழ்நாட்டில் எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய புத்தகம் மாதொரு பாகனுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து அந்த எழுத்தாளன் இறந்து விட்டான் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு அவலம் வந்த போது, இன்னைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அகாடமி, இது சார்ந்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அகாடமி, விருதை திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எங்க போனார்? சரியான கேள்வி. சாகித்ய அகாதமிங்கிற அமைப்பு வந்து பெருமாள் முருகன் விஷயத்துல மட்டும் இல்ல, எவ்வளவு விஷயங்கள கருத்தே சொல்லல. இப்பவும் கூட 40 பேர் திருப்பி கொடுத்த நிர்பந்தத்துல ஏன் நீ சும்மா இருக்கிறன்னு திருப்பி திருப்பி கேள்வி கேட்ட ஒரே காரணத்தினால ரொம்ப பவ்யமா வந்து இதை மாதிரி நாங்க கண்டிக்கிறோம், நீங்க எல்லாம் விருது திருப்பி எல்லாம் கொடுக்க வேண்டாம், இது வேற அது வேறன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கிறோம் நாம. அதாவது வந்து இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா, இதனுடைய பின்னணி என்னன்னு புரியல எனக்கு. ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். இதே கேள்வி நான் கேட்பேன். 2009 1.5 லட்சம் பேர் செத்து போன போது வடநாட்டுல எந்த எழுத்தாளனும் பொங்கல, தமிழ்நாட்டில எவனும் பொங்கல, நான் பேசுவேன். நியாயமான கேள்வி. ஆனா அதே போல இதற்கு வெகுண்டு இருந்துட்டு இதே போன்ற வன்முறைகளுக்கு வெகுண்டு எழாத போது அந்த கேள்வி நிச்சயமா நிச்சயமா கேட்கணும். ஆனா விஷயம் என்னன்னா, அது எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த புரொட்டஸ்டோட இந்த 40 பேர் ஒரு சேர தங்களுடைய விருதை திருப்பி கொடுத்திருப்பதனுடைய முக்கியத்துவத்தை வந்து அவமானப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய கருத்து. நீங்க கேட்கலாம், நீ ஏன்பா இன்னைக்கு செய்யல, நீ ஏன் இன்னைக்கு செய்யல, நான் அன்னைக்கு நான் அறிக்கை விட்டேன்னு சொல்லலாம், அன்னைக்கு நாங்க வந்து கூட்டறிக்கை விட்டோம்னு ஒரு எழுத்தாளர் சொல்லலாம், அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் இருந்தேன்னு சொல்லலாம். அது போதாதுன்னு கேட்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, இந்த சமூகத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது. இன்னைக்கு கூட நான் கேட்கலாம், தமிழ்நாட்டில் ஏன் யாருமே திருப்பி கொடுக்கணும் நான் கேட்கலாம். இந்த கேள்விகள் எல்லாம் நியாயமானது. ஆனா இந்த கேள்விகள் எதுவும் போராட்டத்தில் இறங்கி என்னுடைய கருத்தாக இந்த சூழல்ல இந்த சகிப்புத்தன்மைக்கு சகிப்பின்மைக்கு எதிராக நான் என் விருதை திருப்பி கொடுக்கிறேன் அவமானப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அந்த இந்துத்துவ சக்திகள் அதைத்தான் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. நீ ஏன் விஷயம் அப்படி பார்த்தோம்னா இது இந்துத்துவமே வரல, இதே இந்துத்துவ கும்பல் அவருக்கு அவருடைய கருத்துரிமை விஷயத்துல நீ ஏன் கேள்வி கேட்கல, எம்ஓ ஹுசைன் விஷயத்துல நீங்க கேள்வி கேள்வி. நேற்று நான் மனம் முடிஞ்சிருந்தேன், செயல்படல, இன்னைக்கு நான் செயல்பட வரேன், அவ்வளவுதான் விஷயம். கேட்டு பணத்தை திருப்பி திருப்பி கேட்டு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது யாருடைய கேள்வி? அந்த கேள்வி நியாயமானதுங்கிறது நான் மறுக்கவே இல்லை. என்னுடைய கேள்வி அது இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் அடிப்படையாக போனால் சாகித்ய அகாடமி போன்ற நிறுவனங்கள் வந்து ஒரு விருது வாங்குறதே அவமானம். இந்த நாட்டில் எவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா அவன் தான் இன்னும் நியாயமானவன். ஆக இப்படி வந்து விவாதிக்கக்கூடிய விஷயமே இது கிடையாது. உங்களுக்கு கண் முன்னாக ஒரு லிட்டரரி மூவ்மெண்ட் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மோசமான நிலைப்பாட்டுக்கும் இந்த நாட்டில் உருவாகி வரக்கூடிய ஒரு சகிப்பின்மைக்கும் எதிராக இருக்கிறது. அவர்களை நோக்கி நேற்று இதையான் செய்யலங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா கேளுங்க, நியாயமானது. ஆனா அந்த கேள்விக்கு இன்று கேட்பவர்களை பின்னணி என்ன? நீ வந்து அன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு ஏன் கேட்பவர்களுடைய பின்னணி என்னங்கிற கேள்விக்கும் அதை வந்து அந்த கேள்வியை எதிர்கொள்றது கேட்பவங்க யாருன்னு பாக்கிறவங்கிறதுக்கும் இந்த அரசாங்கம் அவங்க எல்லாம் கம்யூனிஸ்டுக்காரங்க காங்கிரஸ்காரங்கன்னு சொல்றதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்குதான் நான் கருத்து.
எது இந்த வித்தியாசம்? விருதை கொடுக்கிறவங்க காங்கிரஸ்காரங்க கம்யூனிஸ்ட்காரங்கன்னு சொல்லி அவங்க விமர்சனம் வைக்கும் போது இதுக்கு பின்னாடி வந்து இது கொச்சப்படுத்துற நோக்கம் இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா விமர்சனம் சரியானது. ஆனா இன்னைக்கு கொச்சைப்படுத்தும் நோக்கத்தோடு முன்வைக்கப்படுவதே சேர்த்துதான் சுட்டி காட்டினேன். நீங்க முதல்ல சொல்லும் போதே இந்த விமர்சனத்தை மறுக்கல, சரியானதுதான் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல ஒண்ணு உருவாக்குதுங்கிற ஒரு யதார்த்தத்தை தான் அவங்க கிட்ட சொன்னேன். மீண்டும் மீண்டும் அந்த விமர்சனம் வைக்கப்படும் போது எங்க போகுதுன்னு சொன்னா, இந்த எழுத்தாளர்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இப்படிதான் நினைப்பாங்க, இந்த எழுத்தாளர்கள் திட்டமிட்டு இதுக்காக தான் செய்யறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் போகும். நான் மிக தெளிவாக ஒரு இந்த எழுத்தாளரும் செய்யாத போது இல்ல, எந்த எழுத்தாளரும் எதுவும் செய்யணும்னு சொல்லலாம். இந்த வேலையை ஒன்னா செய்யாம இருக்கலாம், இந்த வேலையை திருப்பி தரக்கூடிய வேலையை ஒண்ணு அவங்க செய்யாம இருக்கலாம். எனக்கு தெரிந்த நாட்டுல பிரச்சனை வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுத்தாளர்கள் பல்வேறு விதங்கள் தங்கள் இருப்பை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு கட்சி அவர் சொல்வது போல ஒரு போராட்ட சமயத்தின் போது தொடர் முழக்கம் சொல்லும், தொடர் உண்ணாவிரதம் இருக்கும், ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும், அடையாள உண்ணாவிரதம் இருக்கும், போராட்ட வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதே போல எழுத்தாளர்களும் மாற்றிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு அன்னைக்கு வந்து எம்எஃப் அநியாயம் நடந்த போது நிறைய எழுத்தாளர்கள், அநேகமான எழுத்தாளர்கள், இந்த எழுத்தாளர்கள் பல பேர் பட்டியலிட முடியும், போராடி இருக்கிறார்கள். இந்த மாதிரி பல சமூகங்களை குறிப்பிட முடியும். ஒரு கான்ட்ரேரியன் வியூஸே இருக்கக்கூடாது, வியூஸ் இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு முத்திரை குத்துவது, அவர்களை விருது பெற்ற எழுத்தாளர்களா பார்க்காம முத்திரை குத்துவது, நீ வந்து எழுதாட்டி போ எனக்கு என்ன, இவங்க எல்லாம் மேனுபேக்சர் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு அரசாங்கமும் அமைச்சர்களும் இதை சொல்லுது அப்படிங்கிறது இட்ஸ் a very disturbing trend. இல்ல, உண்மையாலுமே அந்த பின்னணி இருக்கோதான் அப்படி சொல்றாங்க, இல்லன்னா சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நீங்க இந்த சேகால் எடுத்துங்க, இந்த உதய் பிரகாஷ் வந்து சிபிஐலே இருந்திருக்காரு அவரு, நயன்தாரா சேகல் நேரு குடும்பத்தை சார்ந்தவர் அவரு, காசிநாத் சிங் வந்து வாரணாசியில மோடிக்கு வந்து எதிர்ப்பு பிரச்சாரமே ஆரம்பிச்சாங்க இவங்கலாம். அவர் சையத் முனாவர் அலி ராணா வந்து சோனியா காந்தி வந்து புகழ்ந்து பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு அவரு. அசோக் வாஜ்பாய் வந்து அர்ஜுன் சிங் சிபாரிசால அந்த வாங்கினவர் அவரு, ஆட்சி காலத்துல விருது வாங்கினார். சச்சிதானந்தன் வந்து கேரளாவில் ஒரு அரசியல் இருக்கு, அதை நீங்க ஒதுக்காம நீங்க வந்து காரணத்தை பார்க்காம என்ன காரணத்துக்காக போராட்டம் எழுப்பப்படுது, போராட்டம் நடத்தப்படுது, என்ன கோரிக்கை வைக்கப்படுதுன்னு பார்க்காம நீ ஒழுங்கா நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டில் இது ஒரு சரியான நடைமுறை. இந்த எழுத்தாளர்கள் மூடுபிதிரியில ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார், அதை பத்தி இந்த எழுத்தாளர் இப்பயாவது பேசினாங்க 40 பேரு, ஒரு ஆள் பேசினாங்களா? அந்த மூடுபிதிரியில ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு அதை சாட்சியாக இருந்தவர் மர்மமான முறையில் இருந்திருக்கிறார். கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் லட்சுமணன் செட்டியார் தண்டவாளத்துல படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த 40 பேர் அதை பத்தி ஏன் பேசல? இப்ப தமிழ்நாடு அரசாங்கமே மீண்டெழு பாண்டியர் வரலாறு புத்தகத்தை தடை செஞ்சிருக்காங்க. எந்த எழுத்தாளரும் பொங்கி எழவே இல்லையே, யாருமே கேட்கவே கிடையாது. என்னோட மனுஷபுத்திரன் பதிவு செய்திருக்கிறார். பின்வாங்கிருக்காங்க தெரியும் ரசூல். முடிவு பண்ண போறோமா யாரு எப்படி போராட்ட வடிவம் பண்ணணும், எதற்கு திருப்பி கொடுக்கணும், எதற்கு திருப்பி கொடுக்க கூடாது, போராட்ட வடிவத்தை ஒவ்வொரு கட்சியும் சூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு அமைப்பு திருப்பி 40 வருஷமா நீங்க சொல்றீங்க குஜராத்ல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், 1989 அசிம்பூரோட 42 இஸ்லாமிய இளைஞர்களை ஊர்காவல் படை அந்த அரசாங்கம் சுட்டு நதியில் போட்டது. அதற்கு என்ன செய்தார்கள்? யார் அப்போது அரசு? காங்கிரஸ் மாநில அரசு, மத்திய அரசு காங்கிரஸ். அப்ப அடக்குமுறையும் முதல்ல எழுத்தாளர்கள் ஆதாரம் காட்டுங்க. அரசு அடக்குமுறை விருது ஒப்படைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நம்ம பட்டியலிட்டு வரோம்ல, இந்த சம்பவம் நடந்தது, அன்னைக்கு கேசையில அன்னைக்கு கொடுக்கலையே, அன்னைக்கு வீட்டுல வச்சிருந்தாங்களே விருதை கேட்கிறோம்ல, அவங்க எல்லாம் நீங்க கொடுமைகளா பட்டியலிடக்கூடிய விஷயங்களை ஆதரிச்சு பேசிய அன்றைய அரசு ஆதரிச்சு பேசிய 4 ப்ரூஃப் கொடுங்க. புரியல நீங்க கேட்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அந்த சம்பவத்தை கண்டிக்கல, தஸ்லிமா நஸ்ரின் தாக்குதல் நடந்த போது கண்டிக்கல, இதை கண்டிக்கல, இது போதுமான அழுத்தத்தை கொடுக்கல அப்படிங்கிறீங்க. இது போன்ற எந்த சம்பவத்தை இவர்கள் ஆதரிச்சிருக்கிறார்?
யார் ஆதரிச்சு இந்த எழுத்தாளர் நீங்க விமர்சனம் வைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரங்க காங்கிரஸ்காரங்க குற்றத்தை சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீண்டல் பாண்டிய வரலாறு இவங்க வந்து Facebookல பதிவு பண்றது இந்த மாதிரி வேலைகள் தான் செய்தார்கள் தவிர இப்ப இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் தர்மபுரியில அந்த இளவரசன் கொலை இது எந்த கொலைக்கு வந்து எந்த அளவுக்கு போராட்டம் நடைபெற்றது இவர்கள் சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் நாளைக்கு நீங்க ஒரு ஷோ வைங்க, அவ்வளவு ஆதாரங்களை கொண்டு வந்து நான் காட்டுறேன். எவ்வளவு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு, எத்தனை வித போராட்டங்கள் நடந்திருக்கு, கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அரசு அந்த வழக்குகளை இன்றைக்கு முறையா நடத்துதுன்னா அதுக்கு இந்த சோசியல் நான் சொன்னது நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு முறையா நடக்கிறதுக்கு காரணமே இந்த சோசியல் பிரஷர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரு நாடு தழுவின அளவுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஏன் நடக்குது வந்துட்டு அதுல எதுவுமே நியாயம் இருக்காதா? எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டது கொலை இல்லையா? அதாவது அவரு ஏற்கனவே சொல்லிருக்க இடைவெளி இல்ல மனுஷன் தன்னை பேச நம்ம பேச விடக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒரு கொலை நடக்குது, ஒரு வன்முறை நடக்குது, ஒரு ஒடுக்குமுறை நடக்குதுன்னா அது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கோ ஒரு தனிப்பட்ட பிரதமருக்கோ எதிராக இல்ல, ஒரு ஸ்டேட் எந்திரம் மோடியை சொல்லிடுறாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ஸ்டேட் எந்திரம் பிஜேபிக்கு எடுத்து போயிருந்தீங்க. அத சரி அப்புறம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நீ சொல்லி முடிஞ்சு நீங்க சொல்லுங்க. சொல்லி முடிக்க வாய முடிட்டு இருங்க. நீங்க அந்த பயத்தை தவிர்த்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஷோ கூப்பிடுறப்பவே நான் உங்களுடைய கோஆர்டினேட்டருக்கு ஒரு கேள்வி கேட்டேன், இதை பத்தி உண்மையிலேயே ஆரோக்கியமா ஒரு விவாதத்தை நடத்துறாருன்னா நான் வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது யார் தப்பு செஞ்சாங்க செய்யலைங்கிற விஷயம் இல்ல, உண்மையிலேயே எழுத்தாளர்களுடைய சுதந்திரம்ங்கிறது வலதுசாரி எழுத்தாளர்களுக்கு சேர்த்துதான் நாங்க பேசுறோம் வந்துட்டு. அது ஒரு தனிப்பட்ட இடதுசாரி எழுத்தாளர்களுக்கு இல்ல மோடி எதிர்க்கிறவங்களுக்கு இல்ல. நாளைக்கு இன்னொரு மதவாத குரூப் வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலதுசாரி எழுத்தாளர்கள் கருத்து சொல்றப்போ உடனே அவங்களுக்கு நாங்க பேச விட மாட்டோம். ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண விடுங்க. ஜோடி குரூஸ் விஷயத்தை எடுத்துங்க. தமிழ்நாட்டுல வந்து ஜோடி குரூஸ் வந்துட்டு மோடி ஆதரிச்சப்ப அவரை எதிர்த்தவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஜோடி குருஸோட அந்த புக்கை வந்து அவங்க வந்து திரும்ப பெற்றாங்கல்ல மொழிபெயர்த்தவங்க, அவங்க அரசியல் பின்னணி உள்ளவங்க, நாங்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலன்னு வெளியிட்டாங்க. அதை கண்டித்த எழுத்தாளர்களும் இங்க இருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளர் வந்து சொல்லி முடிச்சிடறேன், இவங்க சொல்ற மாதிரி ஒற்றைப்படியான காட்சி இவர் என்ன பேசுறாங்க சொல்லுங்க. முதல்ல இல்ல திரு மனுஷ புரியல ஒன்னும் சொல்லுங்க. என்ன சொல்ல கேள்வி என்னன்னா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஜோடி குரூஸ் விஷயத்துல தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் எல்லாரும் ஒரே நாள் பார்க்கல. பொதுவாக இன்னைக்கு விருதை அவங்க ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க இன்னைக்கு பேச விடாம பண்றாங்க, இன்னைக்கு பேச விடாம பண்றாங்க, நாளைக்கு பேசுறவங்க கொலை பண்ணுவாங்க. இதுதான் உங்களுடைய அஜெண்டா. இந்த அரங்கத்திலேயே மற்றவர்களை பேச விடாதவர்கள்
இது போன்ற ஜாதி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு விஷயம் எங்க வந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் பேசுறேனா நான் ஒரு எழுத்தாளங்கிற முறையில கூப்பிடுறீங்க. இஸ்லாமியர் எங்க வந்தாரு? அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் மதவெறியர்கள் என்பதை நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க. எல்லா சொல்ல இதை பண்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு அன்ஹெல்தி ட்ரெண்ட். இந்த ஒரு நோட்ல இந்த நிகழ்ச்சியை என் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் வருத்தமா இருக்கிறது. We should have had the discussion with much more civility. Gentlemen, we are all civil people. We should have had a civil discussion. இல்ல அவங்க civil people கிடையாது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். We are ending this program in a very unfortunate note. ரசக்குறைவான வார்த்தைகள் இல்ல, வாய முடுங்க நீங்க சொன்னீங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கது. வாய முடுங்கிற வார்த்தையை நீங்க சொன்னீங்க. ரசக்குறைவான வார்த்தைகள், கண்டிக்கத்தக்க வார்த்தைகள். யூ கலர் பீப்புள் நிச்சயமாக பொதுமக்கள் மத்தியில ஒரு சகிப்புத்தன்மை குறித்த கேள்வியை எல்லா தரப்பிலையும் எழுப்புது. இதை விட இந்த ஒரு விவாதம் ஆரோக்கியமாக நடந்திருக்க வேண்டும். ரெஸ்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ரெஸ்டென்ட் இருக்கணும். இந்த மாதிரியான வார்த்தைகள், ரசக்குறைவான வார்த்தைகள் பொதுத்தளங்களையும் விவாதங்களையும் ஒரு வருத்தம் மிகுந்த ஒரு அன்ஹெல்தியான ஒரு ட்ரெண்டுக்கு வித்திடக்கூடாது அப்படிங்கறத எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நால்வருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய மின் வாரியங்கள் கடன் சுமையில் இருக்கின்றன. இதை சீர்படுத்துறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை, பரிந்துரைகளை மத்திய அரசு கொண்டு வர முயற்சிக்கிறது. அதாவது வருடம் மின் கட்டணத்தை உயர்த்தணும். அது மட்டும் இல்லாது விவசாயத்துக்காக இலவச மின்சாரம் வழங்கப்படுது. முதல்ல மீட்டர் வச்சு அளக்கணும், பிறகு படிப்படியா குறைக்கணுங்கிற மாதிரியான பரிந்துரைகள் மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறதாக செய்தி இருக்கிறது. இந்த பரிந்துரையை தமிழ்நாடு ஏற்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லியிருக்கிறது. விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் அத்தியாவசியமா இல்ல, இதுல ஒரு சீர்திருத்தமும் பரிசீலனையும் தேவைப்படுகிறதா? விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார். அதே போல விவசாயிகள் சங்கத்துடைய திரு நல்லசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள். திரு முருகன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்க இருக்கின்றேன். இந்த பரிந்துரை இன்னும் அபிஷியலா இல்ல. இப்படி ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது. மாநில அரசாங்கம் அப்படி வந்தா ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ரேஷனலைசேஷன் அவசியமா? இதை மாநில அரசாங்கம் ஏற்குமா, ஏற்க வேண்டியதா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ரெண்டு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்று, இலவச மின்சாரம் கொடுப்பதை ஒரு ஓட்டு வங்கி அரசியல் மாதிரி ரொம்ப நாளும் நடத்திக்கிட்டு வந்ததுனால இப்ப அதை நம்ம ஏதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா அது நம்ம பாதிக்கும் என்று எல்லா மாநிலங்களும், எல்லா ஆளுங்கட்சிகளும், எல்லா எதிர்கட்சிகளும் நினைப்பார்கள். ஒன்று. இன்னொன்னு, இது அவசியமான்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வருகிற ஒரு விஷயம். நமது
இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றோம். நாங்கெல்லாம் அப்ப யங் ஆபீசரா இருக்கும்போது இலவச மின்சாரம் வந்தது. அப்ப எங்க கூட வேலை செஞ்ச ஒரு IAS அதிகாரி யங் மேன், அவர் அவர் கிராமத்துக்கு போயிட்டு வந்து எங்கள்கிட்ட சொன்னது இன்னும் பசுமையா எனக்கு நினைவுல இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க காலையில 1 மணி 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேகமா ஓடுவாங்க. ஐயா எங்க போறீங்கன்னா, நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணணும், தண்ணி எனக்கு 3 ஏக்கர் இருக்கு, அது பாஞ்சிருக்கும், மீதம் வேஸ்டா போனா எனக்கு கரண்ட் பில் அதிகமாயிரும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் போனா பாட்டுல படுத்து தூங்குறான். என்னப்பான்னு கேட்டா, நான் தான் கரண்ட் பில்லே கட்டுறது இல்லையே, அது எவ்வளவு நேரம் பாஞ்சா என்ன அப்படின்னு சொல்லுவாரு. இது ஒரு அடிப்படையான உண்மை, கிராம பகுதியில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் தெரியும். விவசாயிகள் இலவச மின்சாரம் வந்ததிலிருந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, நம்ம எல்லோருமே அதை ரொம்ப தானமா யூஸ் பண்ற வழக்கமும் கிடையாது. நிறைய விவசாயத்துக்கு அப்பாற்பட்ட உபயோகங்களும் நடக்கின்றன என்பது எல்லோரும். அதை கட்டுப்படுத்த அரசாங்கம் எவ்வளவு மெக்கானிசம் வச்சிருக்கு. விவசாயம் அல்லாத பயன்பாடுக்கு பயன்படுத்தாமல் இருக்க அதை தடுக்க அரசாங்கத்திட்ட மெக்கானிசம் சொல்றது ஈஸிங்க. இப்ப அதான் அவங்க கொண்டு வர சொல்றாங்க. நீங்க தெளிவா மீட்டர் போடுங்க. அந்த மீட்டர் போடும்போது பட்டா இருக்கிறான், அவனுடைய நிலம் அவன்கிட்ட இருக்கான்னு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு நிலம் இருந்தா எவ்வளவு தண்ணி தேவைன்னு நீங்க கணக்கெடுங்க. அதுக்கு மேல மின்சாரம் உபயோகிக்க கூடாதுன்னு கொண்டு வாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லல, த்ரூ அவுட் இந்தியா இதை அவங்க அமல்படுத்த பாக்குறாங்க. நாம எவ்வளவு பரவாயில்ல, மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு இந்த நிலைமை. அடுத்தது இது நீங்க மின் கட்டணத்தின் விலை என்பது, அது இலவச மின்சாரத்தை மறந்துருங்க. ஒரு இலவச மின்சாரம் சார்ந்து திரு நல்லசாமி அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்து மின் கட்டண உயர்வுக்கு வருவோம். திரு நல்லசாமி, இதுல இந்த மாதிரியான பரிந்துரை, அதாவது மின் கட்டணத்தை இலவச மின்சாரத்தை நிறுத்தணும்னு இல்ல, இதை அளவிடணும், கணக்கிடணுங்கிற பரிந்துரை முந்தைய தமிழக அரசுகள்கிட்டயும் இருந்திருக்கு. என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கத்துடைய பரிந்துரை? இன்னும் வெளியாக கூட இல்ல, தலைவர்களுடைய அறிக்கையில தான் வெளிவருது. முதற்கட்டமா எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுதுன்னு அளப்போம். இப்ப அதுக்கான ஒரு எவ்வளவு மின்சாரம் இலவச மின்சாரம் பயன்படுத்துங்கிற ஒரு அளவீடு முறையே தெளிவா இல்ல அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுது. இந்த ஒரு ப்ரப்போசல் புறந்தள்ளக்கூடியதா, கருத்தில் கொள்ள வேண்டியதா, உங்களுடைய பார்வை? ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிறது பழமொழி. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மானியம் வேண்டாம், கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடி வேண்டாம், சலுகைகள் வேண்டாம். மற்ற வர்க்கத்துக்கு வருமான வரி போடுற மாதிரி எங்களுக்கு வருமான வரி போடுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு எப்படி பே கமிஷன் அந்த பரிந்துரை பண்றாங்களோ, வாழ்க்கை புள்ளி ஒப்புநோக்கு அடிப்படையில், விலைவாசி அடிப்படையில், அதே மாதிரி நாங்க விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டத்துக்கு நீங்க பட்டறிவு அடிப்படையில் விலை நிர்ணயம் பண்ணிருங்க. MS சுவாமிநாதன் பரிந்துரை அதுதான். 2005 கொடுத்தாங்க. காங்கிரஸ் சர்க்கார் கிடப்புல போட்டாங்க, பிஜேபி சர்க்கார் கிடப்புல போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான். பிச்சைக்காரனா படைக்கக்கூடிய படைப்பே தப்புன்னு வள்ளுவர் சொல்லுது. நாங்க ஒன்னும் பிச்சைக்காரன் அல்ல. அதாவது புரிந்து கொள்ள முடியுது. இந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் இது அளவிடப்படணும். அதாவது இலவச மின்சாரம் இதை முதல் கட்டமா மீட்டரை பொருத்தி அளவிடணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரைய ஏற்கலாமா, அது உள்நோக்கம் கொண்டதுன்னு கருதுறீங்களா? சார், நாங்க தான் கட்டணமே போடுன்னு சொல்றோமே. இப்போ மது வருவாய் அரசுக்கு 30,000 கோடி வர்றதாக சொல்றாங்க. இந்த மது வருவாயை பொறுத்தளவுல அந்த மூலப்பொருள் கொடுக்கறத விவசாயி அந்த மூலப்பொருளுக்கு பணம் கொடுக்கறாங்களா? கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி சர்க்கரைக்கு மட்டும்தான் பணம் கொடுக்கறாங்க. மொலாசஸ் கொடுக்கறது இல்ல, சர்க்கரை கொடுக்கறது இல்ல. நாங்க இலவசமா கொடுக்கறோம்ல, அந்த 30,000 கோடி அளவுக்கு வருமானம் வர்றதுக்கு உண்டான தொகையை விவசாயிகளாகிய நாங்கள் இலவசமா கொடுக்கறோம்ல, அதை யாராச்சும் பேசுறாங்களா? இந்த இலவச மின்சாரம் எல்லாத்துக்கும் தெரியுது. இலவச மின்சாரம் எவ்வளவு? 2851 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஆனா 2851 கோடி ரூபாய் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறதுனாலதான் நான் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் வச்சு கட்டுறேன், 3 ரூபாய் வச்சு கட்டுறேன், அப்படி இப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. இந்த 30,000 கோடிக்கு உண்டான வருமானத்துக்கு உண்டான மூலப்பொருளை இவ இலவசமா கொடுக்கறான்னு யாராச்சும் பேசுனது உண்டா? ஆக, அதாவது விவசாயிகளை பொறுத்த அளவுல கிள்ளுக்கேறே நினைச்சிட்டு இருக்காங்க. ப. சிதம்பரம் அவர் நிதி அமைச்சரா இருக்கும்போது ஈரோடு வந்தாரு. அப்ப கூட்டத்தில் பேசினாரு, விவசாய கட்டுப்படி இல்லைங்கிறீங்க, ஏன் விவசாயம் பண்றீங்க, உங்களை யாரையா பண்ண சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. நாங்களும் அமைதியா இருந்துட்டோம். ஆனா நாங்க என்ன கேக்குறோம்னா, அரசு ஊழியர்களும் போராடுறாங்க, அவங்களும் சம்பள உயர்வு கேட்டு சலுகைகள் கேட்டு போராடுறாங்க. நான் தப்புன்னு சொல்லல. அவங்க போராடுகின்ற பொழுது அவங்கள பார்த்து, ஐயா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் குறைவா இருந்தா
அல்லது சலுகைகள் குறைவா இருந்தா நீங்க ஏன் போராடுறீங்க, பதவி ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அமைச்சருக்கு உண்டா, மத்தவங்களுக்கு உண்டா? ஆக 60% இருக்கக்கூடிய எங்களை வந்து கப்பாத்திக்கு மாப்பிணைற மாதிரி பிணைறாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு மீட்டர் அளக்கிறது, மீட்டர் வச்சு அளக்கிறதுங்கிறது அடுத்த கட்டமா கட்டணம் வசூலிக்கிறது. ஏற்கனவே பல வகைகள்ல வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய துறை விவசாயத்துறை. மற்ற துறைகளுடைய வளர்ச்சிக்கும் இதற்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம்னு நீங்க நன்கு அறிவீங்க. அப்படி இருக்கும்போது இது மேலும் ஒரு சுமையா வந்து பிரச்சனைகளையும் இந்த துறையோடைய நலிவுக்கும் தானே வைத்திடும். இல்ல நீங்க வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்க துறைன்னு நீங்க பிளண்ட் அப்படி சொல்லக்கூடாது. இப்ப உலகங்களும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, இப்ப நான் நல்ல ஞாபகம் இருக்கு, இப்ப ஐயா நல்லசாமி அவருக்கு நல்லா தெரியும். நாங்க 1985, 86 அந்த காலகட்டத்தில எல்லாம் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு டிமாண்டுகள் கூட கிடையாது யார்ட்டையும். அரசு ஊழியரா இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும் சரி. அப்போ அமெரிக்காவில வந்து ஒக்லஹோமா ஸ்டேட்ல அப்பதான் டிவி வந்திருக்கு. நான் நல்லா எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. 85 ஜனவரி மாசம் நான் பாக்குறேன் டிவில. அப்ப நிறைய ஆண்களும் பெண்களும் வீட்டை காலி பண்ணிட்டு சுமந்துகிட்டு நடந்து போறாங்க. அப்ப அவர் ஒரு டிவி நிருபர் போய் கேட்கிறாரு, என்னங்க இல்ல நாங்க வந்து வாங்கின கடனை கட்ட முடியல, ஏன்னா விவசாயத்துல எங்களுக்கு லாபம் இல்ல, மழை வரலங்கனால எங்க நிலத்தெல்லாம் ஜப்தி பண்ணி எடுத்துட்டாங்க, நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க எங்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டார்கள், அரசு ஏதாவது பண்ண வேண்டும். அந்த மக்கள் பேசவே இல்லை. இட் வாஸ் அக்செப்டட். நான் செய்யற தொழில என்னென்ன, இப்ப உதாரணமா நான் வந்து இந்தியா ஒரு கேளுங்க, நீங்க அந்த காலகட்டத்திலிருந்து நம்ம இப்ப வெளியேறிட்டோம். ஆனா அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க அரசு ஊழியர்களுக்கு மட்டும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம ஆயிரக்கணக்கான ரூபாயில கூட்டி கொடுக்கறீங்க, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் கொடுக்கறீங்க, தனியார் முதலாளிகள் டெக்ஸ்டைல் ஒர்க்கர் கொடுக்கறாங்கிறதெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு அந்த மாதிரி கேட்கணும் என்ன வருதுன்னு சொல்றான். சொல்றாங்க. அத மாதிரி காலாகாலத்திற்கும் நான் சுய கட்டுப்பாட்டை எல்லா விதமான துறைகளிலும் பொருத்தாத காரணத்தினால் வருகின்ற விளைவுகள் இவை. ஆனால் வஞ்சிக்கப்படுகிறது என்றோ இன்னைக்கு வந்து விவசாயத்துறையுடைய வளர்ச்சி, விவசாயத்துறையுடைய அளவு, ஆனா அது வந்து நம்முடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விகிதம், விவசாயிகள் தொடர்ந்து படக்கூடிய பாடு, உங்களுடைய தற்கொலை, இவையெல்லாம் அந்த துறை எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெளிவான நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுங்க வார்த்தையே சொல்லாதங்க. அந்த விவசாயம் கான்ட்ரிபியூட் பண்றது உண்மை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது, வானத்தை பார்த்து பண்றது எல்லா மாநிலங்களும் உள்ளது, தெரிஞ்சேதான் செய்யறாங்க. அவங்களுடைய பல கோரிக்கைகள் இன்னைக்கு வந்து அரசாங்கம் மற்ற துறைகளுக்கு ஒதுக்கக்கூடிய பணம் இல்ல, மற்ற பல நாடுகள் ஒதுக்கக்கூடிய ஜிடிபியில விவசாயத்துக்கு ஒதுக்கக்கூடிய பணமும் இந்தியா ஒதுக்கக்கூடிய தொகையும் நிச்சயமா பெரிய வேறுபாடு இருக்கு. இல்ல வேணும், அதிகமான புஷ் தேவைப்படுது. வேணும்னு பண்ணலங்கிறத தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க. அவங்கள்ட்ட கேட்டா விலைக்கு சொல்லுவாங்க. இப்ப எங்க ஊரு தாமிரபரணி ஆற்று கரையில உள்ள ஊரு. எங்க ஊர்ல மோட்டர் பம்பு போட்டு கரண்ட் எடுத்து விவசாயம் பண்ற ஆளே எங்க ஊர்ல யாரும் கிடையாது. எல்லாமே நேச்சுரல் வாட்டர் காலை அழகா வந்து பாயும் ஏற்பாட்டுல. ஆனா கோயம்புத்தூர் போனீங்கனாலோ சேலம் பக்கத்து போனீங்கனாலோ அங்க வந்து தண்ணி கிடைக்காத பகுதிகளில் தான் அந்த மோட்டார் போட்டு வேற வழியே இல்ல, நிறைய ஆழ்கிணறு தோண்டி. இது வந்து சயின்டிபிக் மேட்டர். எல்லா விதமான உதவிகளும் அரசிடமிருந்து இவர்கள் பெற வேண்டும். இல்ல பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு உதவி போகுமானால் அதுல ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் இந்த பரிந்துரை வந்துருச்சு, அரசாங்கம் ஏத்துக்குமா செகண்டரி. பட் இப்படி ஒரு ரேஷனலைசேஷன் வருமா? இல்ல ரேஷனலைசேஷன் வரும்போது நல்ல தரமான விவசாயி பாதிக்கப்பட மாட்டான். அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து உரிய மின்சாரத்தை நான் எடுக்கிறேன், மின்சாரம் திருடுகின்றவன் அவன் விவசாயிய கூட இருக்க மாட்டான், கம்பி போட்டு திருடுறவன் பாதிக்கப்படலாம். இப்ப எனக்கு வந்து ஒரு மோட்டார் இருக்கு, எனக்கு வேண்டிய தண்ணீர் எடுப்பதற்கு நான் உபயோகிக்கின்ற மின்சாரத்தை தர அரசு சரியாக இருக்கிறது. அப்படி போடும்போது நான் வரவேற்கிறேன். திரு நல்லசாமி அவர் என்ன சொல்றாரு, இல்ல இது இந்த ஒரு பரிந்துரை இருக்குமானால் அதோட ரேஷனலா இருக்கக்கூடிய விஷயம் முதல்ல அளப்பது தேவையில்லாமல் மிஸ்யூஸ் ஆகக்கூடிய மின்சாரம், இதைத்தான் கணித்து அந்த ஒரு தவிர்த்து ஒரு ரேஷனலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி. இந்த மாதிரியான முயற்சிகள் ஏற்கனவே கூட பரிந்துரையில இருந்திருக்கிறது நமது மாநிலத்திலேயே. அது பற்றி உங்களுடைய கருத்துக்கு? திரு நல்லசாமி, அதாவது இப்போ ஐயா சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 1985 வாக்குல அமெரிக்காவில் விவசாயத்துக்கு ஒரு நெருக்கடி வந்ததுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா விளைஞ்ச பண்டத்தை அவங்க வந்து சந்தைப்படுத்த முடியல. அரசாங்க கொள்முதல் பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க, முடியல. சமுத்திரத்தில் ஓட்டினாங்க, அதுக்கு தீர்வு ஏற்படல. அரசாங்கத்தினால முடியல. ஆகவே ஒரு நெருக்கடி வந்தது, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இல்லைன்னு நான் சொல்ல. அப்ப என்ன பண்ணாங்க தீர்வா? எத்தனாலுக்கு மாறினாங்க. அங்க எத்தனால் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனால் தயாரிக்க ஆரம்பிச்ச உடனே
அவங்களுடைய நெருக்கடி வந்து தீர்ந்துருச்சு. அதே காலகட்டத்தில் பிரேசிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தது, நாட்டுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. வாங்கின கடனை கட்ட முடியல, திருப்பி செலுத்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க வந்து எத்தனாலுக்கு மாறினாங்க. இப்ப வந்து ஒலிம்பிக் போட்டி நடத்துற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே அதை செய்யல. இன்னைக்கு கரும்பு கேட்கறக்கு ஆள் கிடையாது. 30 ரூபாய்க்கு விற்கிது அஸ்கா சக்கரை, கேட்கறக்கு ஆள் கிடையாது. சர்வதேச சந்தையில விலை இல்ல. ஏன் எத்தனாலுக்கு மாறல? 5% சொல்றாங்க. அது 2.5% வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. என்ன நியாயம்? இந்த மாதிரி பிரச்சனைகள என்ன வளம் இல்லை முடியாது. ஏன் பெட்ரோலுக்காக கையை ஏத்த வேண்டும்? நல்லசாமி, நான் புரிந்துக்கிறேன். என்னுடைய கேள்வி ஸ்பெசிபிக்கான விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படின்னா நம்ம நீண்ட விவாதம் நடத்த வேண்டியிருக்கும். என்னுடைய கேள்வி, இந்த இன்னைக்கு வந்து தேவையற்றவர்களுக்கு இந்த ஒரு விவசாய மின்சாரம் போகுது, இது வந்து அளவிடணும், அதை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்துல இது வந்து தேவைப்படக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் ஒரு இலவச மின்சாரம் போகக்கூடாது. ஆனா தேவையற்ற சில பேர் மிஸ்யூஸ் பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதோடைய முயற்சி தான் எது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது இட் இஸ் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட். அது அரசாங்கத்தினுடைய வேலை. அதுக்கு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இருக்கக்கூடாது. இந்த பரிந்துரையை அரசாங்கம் செயல்படுத்துமானால், இன்னைக்கு வந்து அரசியல் தலைவர்கள் எது வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த பரிந்துரையை அரசாங்கம் செயல்படுத்துமானால், அளவிடுவது, கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற பரிந்துரையை செயல்படுத்துமானால் உங்களுக்கு உள்ளபடியே பிரச்சனை இல்லை. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதாவது எங்களை பொறுத்தளவுல அரசு ஊழியர்களுக்கு எப்படி நீ இங்க வந்து சம்பள கமிஷன் சொல்ற பரிந்துரை ஏற்று சொல்றீங்களோ அதே மாதிரி பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் பண்ணி எங்க பணத்தை கொடுத்துருங்க. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மானியம் வேண்டாம், எது வேண்டாம். வி வாண்ட் ஈக்குவாலிட்டி. அரசியல் அமைப்பு சட்டம் 14வது பிரிவை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. ஏன் ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீங்க? நாங்க 2வது தரக்குடி மக்களா? 60% நாங்க இருக்கிறோம்ல. நாங்க யாராச்சும் ஒருத்தராவது வெளிநாட்டுல சுவிஸ் வங்கியில பணம் போட்டிருக்கோம்? எந்த வர்க்கமோ போட்டிருக்காங்க. எங்களுடைய நிலைமை பாருங்க. அந்த நிலைமை மாறணும். பட் என்னுடைய கேள்வி ஸ்பெசிபிக்கானது, இந்த ஒரு இலவச மின்சாரத்துல சில சீர்திருத்தங்களை அரசாங்கம் கொண்டு வருமானால் அது உங்களுக்கு ஏற்புடையது. அப்படித்தானே? ஏத்துக்கிறோம். அதாவது வந்து இன்னைக்கு என்ன பார்சியாலிட்டி தெரியுங்களா? ஒரு மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பிச்சா 20 ஆண்டுகள் ஆகுது. நான் விண்ணப்பிச்சேன்னா அந்த பேரனுக்கு தான் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரம் தடையில்லாத மின்சாரம் கொடுக்குறாங்க. சென்னை மாநகராட்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தொழிலுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பகல்ல வந்து 6 மணி நேரம், இரவு 8 மணி நேரம், 14 மணி நேரம் தான் மின்சாரமே கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கிறேன். நான் திரு முருகன் அவர்கள்ட்ட இறுதி கட்ட கருத்தை கேட்கிறேன். 2012 கூட இந்த ஒரு இலவச மின்சாரத்துடைய வரம்புல மேலும் சில துறைகளை கொண்டு வந்தது. தோட்டக்கலை, இறால் வளர்ப்பெல்லாம் கூட அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்படி ஒரு பரிந்துரை இருக்குமானாலும் கூட அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில், அதுவும் எலெக்ஷனுக்கு முந்தின ஒரு வருஷத்துல சாத்தியப்படுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சாத்தியப்படாது, முடியாது. இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்கீம் போடும்போது அந்த ஸ்கீமுடைய எல்லா அம்சங்களையும் சொல்லி மாநில அரசுடைய கருத்துக்களை கேட்கிறாங்க. அந்த மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கட்சி ஆட்சி செய்த மாநிலங்களிலிருந்து இதெல்லாம் பண்ணாதுங்க, இது பண்ண முடியாது, இம்பிராக்டிகல். அவர் சொல்லாரு பாருங்க, அரசு நடவடிக்கை என்பது ஒரு 18-16 அங்கங்களாக ஒரு மாநிலத்தில் பரவி வரும். அது வந்து விவசாயம், கைத்தறி, நெசவுன்னு. அதுல வந்து ஒரு துறையை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க சீர்திருத்தம் பண்ண முயற்சிப்பது என்றைக்குமே நடக்க முடியாத காரியம் என்பது என்னுடைய கருத்து. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். அதே வேளையில் இந்த ஒரு சீர்திருத்தம் பொலிட்டிக்கலா பாசிபிலிட்டியிலும் கூட அவசியம். நோ டவுட் அபவுட் இட். அதை நீங்க பண்ணலன்னா நாளாவட்டத்தில் இது ஒரு பெரிய பாருங்க வந்துருச்சே. அதாவது எந்த பேங்கும் எந்த எலக்ட்ரிசிட்டி போர்டையும் நம்பி கடன் கொடுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பைனான்சியல் பொசிஷன் இல்லைன்னு வந்துருச்சு. இருவேறு கருத்துக்கள் இருக்க இந்த நிகழ்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். மத்திய அரசாங்கம் இது போன்ற ஒரு பரிந்துரைகளை அறிவுறுத்தல செய்திருப்பதாகவும் இதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அழுத்தம் அரசியல் கட்சிகளிடமிருந்து வந்திருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படுமா, இது வந்து அவசியம் இல்லையா அப்படிங்கிற விவாதம் நீண்டது. எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுமானால் இதை ஏற்கத்துக்கு நாங்கள் தயார். நாங்கள் கேட்பது இலவசம் அல்ல, எங்களுக்கு நாங்கள் கேட்பது மற்றவர்களைப் போல ஒரு சன்மானம் மிக்க ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது விவசாயிகளுடைய பார்வையாக இருக்கிறது. இதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வில், அதுவும் ஒரு தேர்தலுக்கு முந்தைய ஆண்டில் ஒரு ஏற்கக்கூடிய பரிந்துரை தானா என்கிற கேள்வியெல்லாம் சேர்ந்தே எழுந்திருக்கிறது. என்ன செய்ய போகிறது தமிழக அரசு? இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரை இருக்கிறதா பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற முருகன் அவர்களுக்கும் நல்லசாமி அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி.